கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில் மன்னரோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மரணப்படுக்கையில் விழுந்துடுறாங்க. கடைசியாக அவங்களுக்கு பிடிச்சதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, என்ன வேணும் அப்படின்னு. அவங்க மாம்பழம் வேணும், சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்குறாங்க. மாம்பழம் வரத்துக்குள்ளே மன்னரோட அம்மா இறந்துடுறாங்க. என்ன செய்யறதுன்னு அர்ச்சகர்கிட்ட கேட்குறாரு மன்னர். அவங்க விருப்பப்பட்ட மாம்பழத்தை தங்கத்தில் செஞ்சு வச்சு படைச்சாக்கா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொன்னதும் இதை பார்த்துட்டே இருக்காரு தெனாலிராமன். எப்போ இருந்தாலும் இவங்களாம் ஏமாத்துறாங்க மன்னரை அப்படின்னு சொல்லிட்டு சரி 108 மாங்கனிகள் தங்கத்தில் செஞ்சு வச்சு படைச்சிடுறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாரு தெனாலிராமன், அதே படைச்சவங்களை அர்ச்சகர்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அம்மா இறந்துட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லி நெருப்பில் நல்லா பழுக்க வச்ச கம்பி எடுத்துகிட்டு வந்து அந்த 4 அர்ச்சகர்கள் முதுகுலையும் நல்லா சூடு வச்சிடுறாரு. வலி தாங்க முடியாமல் மன்னர்கிட்ட போய் அந்த 4 அர்ச்சகர்களும் முறையிடுறாங்க. மன்னர் தெனாலிராமனை விசாரிக்கிறாரு. ஆமாம் மன்னரே, உங்கள் அம்மா கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றினீங்க, எங்கள் அம்மாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றினேன்னு சொன்னது மன்னருக்கு புரியல, விவரமாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இது மாதிரி அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு மாங்கனிகளை தங்கத்தில் வச்சு படைச்சி இவங்களுக்கெல்லாம் தானம் பண்ணீங்க, அம்மாட்ட போய் சேர்ந்துரும் அப்படின்னு நினச்சி. அதுமாரி எங்கள் அம்மா இறக்கும் முன்னாடி எனக்கு கம்பியில் பழுக்க வச்சு சூடு போடு அப்படின்னு கேட்டாங்க, அதுக்குள்ளே இறந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நான் இவங்களுக்கு செஞ்சால் அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கம்பியை பழுக்க வச்சு இந்த மாதிரி செஞ்சேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னது தான் மன்னருக்கு புரிஞ்சுது. ஒருத்தங்க உயிரோட இருக்கும்பொழுது நம்ம தண்ணி கொடுத்தாலும் அவங்கள போய் சேரும், இறந்த பிறகு நம்ம என்ன செஞ்சாலும் அவங்கள போய் சேராதுன்ட்டு மன்னருக்கே புரிய வச்சார் தெனாலிராமன். அது மாதிரி தான் நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ வேறு யாராவது இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணியாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும் பொழுதே கொடுங்க. இறந்த பிறகு படத்தை வச்சு படைக்கிறதோ இல்லை நிறைய சமைச்சு தடபுடலாக நாமளே சாப்பிட்றதோ அவங்களுக்கு ஒரு நாளும் சென்றடையாது. ஒரு சின்ன தண்ணியாக இருந்தாலும் ஒரு வேளை டிஃபனாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை உயிரோடு இருக்கும்போதே செய்யணும்னு நினைக்க மறந்துடாதீங்க.